ஓப்பன் இருக்கணும் எப்போவுமே. இது எதுவாக இருந்தாலுமே ஃபோல்டிங் நம்ம செட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே வந்து 2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் இல்லை, பேக்குக்கு மட்டும்தான். ஓகேவா? இங்கேருந்து 2 இன்ச்சு இருக்கணும். ஏன் அந்த 2 இன்ச்சுனா கீழே இங்கே மடிக்கிறாங்களே அதுக்காக. இப்போது நான் அளவு எடுக்க போகிறது இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இதுலேருந்து இது வந்து பேக் மட்டும்தான் எடுக்க போகிறேன். இந்த இதெல்லாம் தனித்தனி தான். ஓகேவா? பேக் அளவு மட்டும்தான் எடுக்க போகிறேன். கிளியரா? ஒன்று ஒரு நாள் நான் சொல்லுவேன். கிளியர் ஆகிட்டா தான், பேக் கிளியர் ஆனால் தான் அடுத்த ஸ்டெப் நான் போவேன். புரியுதா? இது வரைக்கும் தான் நான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்கணும். எப்போவுமே பின்னாடி 2 டாட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அந்த டாட்டில் ரைட் சைடில் தான் எடுக்கணும் அளவு. ஷோல்டர் இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட சென்டர் கரெக்டாக இங்கே கூட வைக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும்னு இல்லை. நான் இங்கே வைக்கிறேன்னா நீங்களும் இதே இடத்துல தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் இங்கே கார்னரில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த லைன் பாயிண்டில் மார்க் வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக இது ரொம்ப இழுத்துட்டே போகக்கூடாது. நார்மல் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் தையல் இருக்குல்ல, தையல் கிட்ட மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/2 இன்ச் விடணும். இன்ச் ஸ்டெப்பில் கூட விட்டுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா கரெக்டாக வரல. ஏன்னா இந்த தையல். ஓகேவா? ஒரு லைன் போட்டுக்கணும். இது இருக்கு. கிளியரா? செகண்ட் ஒன் வந்து 2 சைடு தையல் இருக்கா, இது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் வருதா, இது படவை இங்கே வந்து இது ஸ்ட்ரைட்டு. இந்த பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணணும். 1/4 இன்ச் மேலே வரணும். ஏன்னா இங்கே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. அது இது 2 ஓகேவா? தூக்காதா? 2 ஷோல்டர் பாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் டு இந்த ஷோல்டர் 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு நாட் கட்டினா தான் நிற்குமா? அப்படிலாம் இல்லை கேட்குறேன். சில நாட் கட்டினா தான் நிற்கும் அப்படி சொல்லுங்க. இப்படி தான் நெக் வைக்கிறோம். அப்போ தான் எல்லாருக்கும் போடும்போதும் கரெக்டாக வந்து நெக் வரும். நான் உங்களுக்கு வந்து 2.5னா 2.5 அளவு மார்க் பண்ணிவிட்டு போடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு 2.25 இருக்கலாம், அவங்களுக்கு 2.5 இருக்கலாம், இவங்க 2 இருக்கலாம், 2.25 இருக்கலாம். அதனால் இப்படி தான் அளவு எடுக்கணும். கரெக்டாக நீங்கள் அளவு இந்த மார்க் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வராது, போக போக வரும். இந்த பாயிண்ட் இங்கே வரணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு இப்படிதான் வரணும். இவங்களுக்கு 2.5 வருது. அதே 2 நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. சொன்னல இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு தான் அளவு எடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு அளவு வரும்ல நெக்கு. இப்போ 2.5 தூக்கி இவங்களுக்கு வச்சிங்கன்னா ஷோல்டர் இறங்கும். அதனால தான் அந்த அளவு. மேலே இருக்கிறது தான் மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் நெக்கு வரைஞ்சிங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து வந்துடும். தைச்சிங்கன்னா ரவுண்டே நார்மலாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு விடணும். காமன் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த 1/4 இன்ச்சு விட்டோம்ல, இந்த பாயிண்ட்லேருந்து வைக்கணும். அதிலேருந்து 1/2 இன்ச்சு. ஏன் அந்த 1/2 இன்ச்சுனா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக.
நெக்ஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட். அது வந்து இங்கே சைடு தையல் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, ஸ்லீவுக்கும் பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் இங்கே ஒரு ஜாயிண்ட் தையல் தெரியுதா? அந்த தையல்ல இருந்து கொக்கி ஃபுல்லாக எடுக்கணும். 9.5 இருக்குது, இந்த கார்னர் வரைக்கும் எடுக்கணும். 9.5 இருக்குது. அதுவே இந்த சைடு எடுக்கணும். இந்த ஐ கட்டியிருக்கீங்கள, அங்கேருந்து எடுக்கணும். அங்கேருந்து எடுத்துட்டு இங்கே வைக்கணும். 10 வருது, எது அதிகமாக இருக்கோ அதுதான் வைக்கணும். இதை விட கொக்கியை விட ஐப்பட்டி 1/4 இன்ச் அதிகமாக இருக்கும். சிலதில் வந்து உங்களுக்கு 1/2 வந்துருக்கு, ஆனால் 1/4 இன்ச் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா இங்கே கொக்கிப்பட்டி தைக்கும் போது உள்ளே மடிச்சிடுவோம், ஐப்பட்டி தைக்கும் போது வெளியே துணி இருக்குது. அது நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த மெத்தட். ஓகேவா? மினியேச்சர் போவீங்களா? அப்படியே புரிஞ்சுட்டு ஓகேவா? உங்களுக்கு 10.5 சொன்னால் 10. இந்த 10 கீழே மார்க் பண்ணணும். கீழே ஒரு மார்க்கு, ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுறேன். ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்காக. எக்ஸ்ட்ரா சைடில் தையல் போட்டுருக்காங்களோ அதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து சைடு தையல் இருக்குல்ல, சைடில் ஜாயின் பண்ணிருக்கோம். ஸ்லீவோட அளவு வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். இப்போது இதையும் ஜாயின் பண்ணி இந்த தையலையும் இந்த இதுலேயும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கொக்கி சைடு இந்த அளவு எடுக்கணும். பேக்கில் தான் எடுக்கணும். இந்த அளவு எடுத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக உட்காரும். இப்படி மேலே லைன் போட்டிருக்கல, லைன் போட்டது மேலேயே வச்சுட்டே வந்து அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அதில் உட்காரணும். ஸ்டார்டிங்கில் வராது, வரலையேன்னு விடக்கூடாது. 10 வாட்டி போடுங்க, 20 வாட்டி போடுங்க, அப்போ தான் வரும். வரலன்னு அது ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வராது. பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட், இந்த தையல் வருது இல்லை, இந்த தையலை லைன் மேலே வச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, இந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக உட்காரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிடவா? ஃபோல்டிங்கில் நம்ம சைடு பார்த்தா மாதிரி இருக்கும். நீங்கள் போடும்போது உங்கள் சைடு ஆப்போசிட் சைடில் ஓப்பனாக இருக்கணும். 2 இன்ச்சுக்கு லைன் போடணும். சைஸிங் லைன் கம்பல்சரி பேக்குக்கு போட்டே ஆகணும். இப்போ பேக்கோட அளவு மட்டும் தான் எடுக்க போகிறேன். ரைட் சைடில் தான் எடுக்கணும். டாட்டோட ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இங்கே மார்க் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும், லைன் போடணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணணும். இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட இடுப்பளவு எடுக்கணும். இடுப்பளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச் மேலே விடணும். நெக்ஸ்ட்டு 2 ஷோல்டர் அளவையும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதனோட நெக்கோட சென்டர் பாயிண்ட் வந்துருவா, சென்டர் பாயிண்ட்டை வச்சு மார்க் பண்ணணும். கரெக்டாக இங்கே மட்டும் ஸ்ட்ரைட் வந்து பெண்ட் எடுக்கணும். ஓகேவா? 2.25 வந்துச்சுன்னா 2.25க்கு அப்படியே வச்சு மார்க் பண்ணணும். ஆனால் அளவு வந்து 2.25 தான் வரும்னு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. உங்களுக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுக்கு தைக்கும் போது இது வராது. ஓகேவா? அதனால் அப்படி வச்சு பார்த்துட்டு தான் வரையணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். விட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதில் 1/2 இன்ச் விடணும். நெக்ஸ்ட் பாடி மெஷர்மெண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐ சைடும் எடுக்கணும். ஐ சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அளவு தான். சில பேர் கொக்கி மாற்றி வைப்பாங்க, இது பார்த்துருக்கீங்களா?
ரைட் சைடு கொக்கி வைக்கிறோமா, சில பேர் இந்த லெஃப்ட் சைடு கொக்கி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா ப்ளவுஸ்? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைப்பாங்க. அந்த நம்ம சைடில் இருக்காங்கல்ல திருநெல்வேலி அந்த சைடுலாம் வந்து இந்த சைடு கொக்கி இருக்கும், இந்த சைடு ஐ இருக்கும். அப்போ வித்தியாசம் இப்படி பூட்டுவாங்க, நம்ம இப்படி பூட்டுறோம், அவங்க இப்படி பூட்டுவாங்க. அப்போ அளவு வந்து இது இந்த சைடு அதிகமாக இருக்கும், இந்த சைடு கம்மியாக இருக்கும். அது வந்து நீங்கள் குழப்பக்கூடாது. எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த அளவு தான் வச்சுக்கணும். ஓகேவா? கொக்கி சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா கொக்கி சைடு, ஐ சைடு அதிகமாக இருந்தால் ஐ சைடு அந்த அளவு தான் வைக்கணும். எது அதிகமாக இருக்கோ அந்த அளவு. அதுக்கப்புறம் இது இங்கேருந்து இந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் 10 மார்க் பண்ணது இங்கே நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இதை மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை மறைச்சிப்போம். இங்கே எடுக்கிறீங்க போடுங்க எல்லாரும். டவுட்னா கேட்குறீங்க.